வெல்கம் டு 7 minutes சீரீஸ். இந்த சீரீஸ்ல எல்லா கான்செப்டையும் 7 நிமிஷத்துக்குள்ள படிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான மோட்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்றத டீடைலா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி செலக்டர். அதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் பிளேஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றத இந்த கான்செப்ட்ல நம்ம வந்து பேச போகிறோம். ரைட், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகிற மாதிரி, அதாவது இன்டு த போர்டு, அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் பிளேட்டாகவும் கீழே வந்து நெகட்டிவ் பிளேட்டாகவும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து பெர்பெண்டிகுலரில் போச்சு அப்படின்னா சர்க்குலர் மோஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரன்ஸ் சொல்லியிருப்பாரு. அண்ட் அட் த சேம் டைம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சார்ஜ் பார்ட்டிகளை வந்து ஆக்சலரேட் பண்ணும் இந்த சேம் டைரக்ஷன். நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலேருந்து கீழே வருது இல்லையா, அதாவது பாசிட்டிவ் பிளேட் டு நெகட்டிவ் பிளேட் ரொம்ப தெளிவாக தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் பிளேட்டு, ஸோ நெகட்டிவ் பிளேட் வந்து கீழே இருக்குன்றதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜ் பார்ட்டிகளை கீழே எப்படி மூவ் பண்ணும், இதே சார்ஜ் பார்ட்டிகளை கீழே மூவ் பண்ணும். ரைட், கீழே மூவ் பண்ணும். அப்போ என்ன ஆகணும், இந்த சார்ஜ் பார்ட்டிகல் கீழே வந்திருக்கணும், அதாவது நெகட்டிவ் பிளேட்டுக்கு அட்ராக்ட் ஆகணும். பட் இது வந்து இப்படி ஆகாமல் என்ன ஆகுது அப்படின்னா அது இன்னும் ஸ்ட்ரெயிட்டாகவே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே சேஞ்ச் ஆகலை டைரக்ஷனை. அப்போ இந்த இடத்துல ஏன் அப்படி ஆகுதுன்னா வி ஹேவ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்சோ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரொம்ப சொல்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த இடத்துல ஃபோர்ஸை டிட்டர்மின் பண்ணுறதுக்கு டைரக்ஷனுக்கு நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்துகிறோம். இப்போ எனக்கு இந்த exercise your magnetic field into the board. Magnetic field உள்ள போகுது, charged particle இப்படி போகுது, இந்த பக்கம் போகுது. So middle finger says your charged particle direction and then thumb says வந்து magnetic force உடைய direction. அப்போ எனக்கு இப்படி இருக்கு. அப்போ magnetic field உள்ள போகுது, charged particle இப்படி போகுது அப்படின்னா thumb மேலே இருக்கிறதுனால என்னுடைய force வந்து மேலே இருக்குமா, என்னுடைய force வந்து மேலே இருக்கு. அப்போ இந்த charged particle மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே ட்ராவல் ஆகுது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து QVB sin theta 90 degree that becomes 1. அப்போ QVB which is equal to electric force, right? So electrostatic force which is equal to Q times of E. இதுமே force தான், magnetic force which is equal to electrostatic force. இப்போ இந்த இடத்துல Qவும் cancel ஆச்சு. So we can also say V is nothing but E upon B. இதுதான் இந்த நம்ம velocity selector அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த velocity வந்து பார்த்தீங்கன்னா மாஸையும் ரைட் ரேடியஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ டிபெண்ட் அப்பான் த ஃபீல்ட்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகளுடைய வெலாசிட்டியை நம்ம வந்து தீர்மானிக்கலாம். அது வேகமாகவும் இருக்கலாம், இல்லை கம்மியாகவும் நம்ம வந்து கொண்டு வரலாம். இதுதான் வெலாசிட்டி செலக்டருடைய முக்கியமான கான்செப்ட். பொறுமையாக பாருங்க, டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காம சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.